ஹலோ காய்ஸ், நீ நம்ம சுனாமி எஸ்கேப் ஃபார் பாப்பி பிளே டைம் கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுங்க. அதான் கேம் கொஞ்சம் எல்லாம் காசு முன்னாடியும் வாங்க. பாப்பி பிளே டைம் 5 கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்துச்சு கைஸ். ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாமல் சரி கைஸ். ஓகே, இங்கே பாருங்க, ஆல்ரெடி என்கிட்ட பிரெயின்டா ஆல்ரெடி எப்படி பிரெயின்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் கேம் இந்த சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிட்டு வெளில போகக்கூடாதுனால ஒரு கிஃப்ட்டு தருவாங்க. அந்த கிஃப்ட்டு தான் இது. அப்படியே வாங்கிட்டு அப்படியே போய் வீடியோ போடலாம் தான் வந்துக்கிறேன். அந்த கிஃப்ட்டையும் வாங்கின்னு வாங்கினோடனே அம்மா காசு தந்துப்பாங்க. எப்போ ஊறப்பட்ட காசு தருது. இதுவும் ஸ்கேப் சுனாமி மாதிரி தான். இங்கே பிரெயின்ரா சொல்லி பிரெயின்ராட்டே வருது. பாப்பி பிளே டைமில் எல்லாம் வருது. இங்கே இருக்குது பாப்பி பிளே டைம் 5 கொஞ்சம் ரீசண்டாக தான் வந்துச்சு. ஒரு 11 நாள் 12 நாள் அதுமாரி தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரில. இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆச்சு தெரில. ஓகே, எல்லாம் பேட்டு போல். இது பேட்டு இல்லை அடிக்கிறது. ஓகே, இப்போ பாருங்க, செம்மையாக வச்சுருக்கிறாரு. எத்தனை மாடி வச்சுருக்கிறாரு. ஓகே, நம்மளுக்கு காசு கட்சிட்டு ஸ்பீடை போடலாம். எத்தனை 3 மில்லியன் கேட்குறாங்க. 3 மில்லியன் கேட்குறாங்க. இன்னைக்கு கேட்னப்பு குட்டி பசங்களாங்க. இங்கே பாப்பி பிளே டைம் 3ல் ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியில் தான் மொத்த குட்டி பசங்களாம் இருப்பாங்க. அதில் கேட்னப் மட்டும் இருப்பான். வாயில் புகை போட்டுருப்பான், ரெட் கலர் புகையில் நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. இந்த கேட்னப் மாரி ஒருத்தர் ஆரஞ்சு கலரில் இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் அங்கே ஒருத்தப்பான். மொத்த பேர் செத்து கிடப்பான். இவங்க மட்டும் அப்படியே உட்காந்துருப்பான். இங்கே பாருங்க, இவன் தான் அப்படியே இங்கே குட்டி பசங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவனெல்லாம் நான் பார்ட் 3ல் தான் பார்த்துக்கிறேன். பார்ட் 3ல் தான் நான் நிறையா பார்த்துக்கிறேன். அதுவும் பாப்பி பிளே டைம் 3ல் எண்டில் தான் கேட்னப் போய் செத்துருப்பான். உங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் தான் தெரியும். ஓகே, ஓடலாம். பெரிய கோவம் சுனாமியார். ஜஸ்ட்டு முஸ்ஸு தேனை முச்சு கட்டிடுது. பட்டுன்னு போடான். இவனுக்கு கால் இருக்காது, கை இருக்கும். அதில் அப்போல்லாம் நம்மக்கிட்ட எந்த கை இருக்குன்னா, ஒரு ப்ளூ கலர் கை, ஒரு இப்படி கையை வச்சு ஷூட் பண்ணுற மாரி ஒரு கை இருக்கும். அதான் நம்மளுக்கு லைட்டு. எங்கேயாவது வெளிச்சமாக இல்லைன்னா அதான் நம்ம லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சுட்டா லைட்டு மாரி பளிச்சுன்னு எரியும். அதுக்கப்புறம் அதில் அவனுக்கு கால் இருக்காது. அவனுக்கு இந்த இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கலாம். இது வேணாம். கால் இருக்காது, ஆனால் கை இருக்கும், பேசுமா. அப்படியே அது அவங்களுக்குள்ள ஏதோ குட்டி பசங்களாம் ஓடி அந்த குட்டி பசங்க தான் இவனே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. போய் அப்படியே நம்ம கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அவனுக்கு சாவடி போகிறவங்க. கட்சியில் நம்ம மாட்டிங்கன்னா மறுகையாதான் செத்துரும். ஆனால் பஸ்லேருந்து வருவோம். ஓகே, சரி. பாப்பி பிளே டைம் 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கார்டன் ஆஃப் பன்பன் தான் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. 8 பார்ட்டு ரிலீஸ் ஆகிட்டு 9 பார்ட்டு தான் எப்போ வருதுன்னு தெரில. வேணா ஒரு மாதத்தில் வரலாம், இல்லை 3 மாதம் 2 மாதத்து அந்தமாரி தான் வரலாம். எப்போ வேணால் வரலாம், ஏன் நாளைக்கு கூட வரலாம். எப்போ வேணால் வரலாம். நம்ம தான் போய் பார்க்கணும். டவுன்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு எப்போன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு எப்படி எடுப்பேன், எடுக்கிறது கஷ்டம் கைஸ். நம்ம வேணால் இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். போங்க,
இவன் தான் என்ன அதிகமாக மூச்சு கட்டுறான். அந்த குட்டி சுரமை கூட நான் அடிக்க மாட்டேங்கிறான். இவன் தான் என்ன அச்சினே கிடக்குறான். சொல்லி உள்ள இவனும் அடிச்சிட்டான். 2 மில்லியன் என்னோட 2 மில்லியன் காசு இருக்குது. ஓகே, இப்போ குட்டி பசங்களாம் வேஸ்ட்டு கைஸ். காமன், ரேரு, எப்பிக்கு எல்லாம் வேஸ்ட்டு. நம்மளுக்கு தேவை வந்து சீக்ரெட்டு, மித்திக்கு, காடு. அது மட்டும்தான் நம்மளுக்கான தேவை. இவன் யாருங்க பிளாக் கலரில் ரொம்ப பெருசாக இருக்கான். இவனை நான் ஸ்கேட் சுனாரியெல்லாம் பார்த்ததே கிடையாது. யாரா பாருங்க, இவனும் ஒரு மான்ஸ்டர். இவனும் 3ல தான் வருவான். பாப்பி பிளேட் 3ல. இவன் ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு டிவி பார்ப்போம், அந்த டிவியில் அகி ஓகி ஃபேஸ் தெரியும். அந்த அகி ஓகிய ஒரு கொடூரமாக அப்படியே அந்த டிவியில் காட்டுவாங்க. கொடூரமாகி அந்த டிவி விட்டு வெளில வருவான். அப்படியே அந்த டிவி விட்டு வெளில வந்து ஒரு இடம் இருக்கும், அவனை அப்படியே நம்மளை பிடிக்க வருவான். பிடிக்க வந்து நம்மளை நின்ட்டோன்னா முடிச்சு விட்ருவான். நின்ட்டனா முடிச்சு விட்ருவான். கையெல்லாம் எப்படி செவுத்தில் தட்டின்னு தான் வருவான், வச்சின்னு தான் வருவேன். ஓகே, 2 மில்லியனில் என்ன இருக்கு? இந்த காசை களி பண்ணிட்டு என்கிட்ட 3 மில்லியன் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்னும் 2 மில்லியனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்தா நம்ம 3 மில்லியன் எடுத்துடலாம். கொஞ்சம் காசு தான் வேணும். அகி ஓகி கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே அகி ஓகி இவன் லெஜெண்ட்ரி போல. பாருங்க, இவனும் ஒரு கொடூரமான மான்ஸ்டரு. என்ன பண்ணனா, ஒரு ட்ரெயின் இருக்கும், அந்த ட்ரெயின்குள்ளே பாட்ஸ் மாரிப்பான். அதை சுற்றி விட்டா இவன் வந்துடுவான். அதான் எனக்கு இப்போதைக்கு அதான் தெரியும். தப்பா சொல்கிறேன்னா ஆகிக்கொள்ளியே. இவன் கீபோர்டு காய்ஸ். இவன் வாய் ஃபுல்லாக கீபோர்டாக இருக்கும். இவனை பார்த்து சொல்லிடுறேன். இவன் வாய் ஃபுல்லாக கீபோர்டாக தான் இருக்கும். இவன் நம்மளே இவனை நம்ம சாவடிக்க வேணாம், அவனே செத்துடுவான். எப்படின்னா, இந்த பபுள் கம் மண்டே இருந்தால் அவனே சாவடிச்சிடுவான். இவனே சாவடிச்சினா நம்ம அடிக்கலாம் வேணாம். இவன் எப்படின்னா நான் சொல்கிறேன். இவன் நம்ம தொப்பி போட்ட பையன். இந்த தொப்பியை போட்ட என்ன பண்ணுவான்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம்லாம் இப்போ கொஞ்சம் பார்ட் 4ல் தான் இருப்பான். இவன் பார்ட் 4ல் தான் இருப்பான். நல்லா தான் பேசுவான். ஒழுங்காக பார்ட் எண்டு கிட்ட தான் வர பார்த்து ஏதோ சொல்லி யாரோ செத்துருவாங்க. அது அப்படியே கொஞ்சம் பெருசாகி ஒரு இடம் இருக்கும். சுற்றி வந்தால் ஒரு இடம் இருக்கும், அங்கே ஃபுல்லாக இருக்கும். அங்கே அப்படியே தொத்துவான். அவன் எப்படி சாவான்னா கேட்டிங்கன்னா, மறந்துட்டேனே, இருங்க கொஞ்சமாக வச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா, ஒரு மிஷினில் போட்டு நசுக்கி ஏற்றுருவாங்க. எப்படின்னா, ஓட்டிருப்பான், நம்மளும் ஓட்டிருப்போம். அப்படியே வர பார்த்து அப்படியே லாக் பண்ணி அப்படியே போட்டேன்னா முடிஞ்சுது. அவன் மாட்டிப்பான். ஆனால் கொஞ்சம் ஐஸ் மாரிப்பாங்க. இப்படி 10 மீட்டரை பார்த்து கொஞ்சம் ஐஸ் மாரிப்பான். ஐஸ் ஆக மாட்டான்னு தெரில, என்னன்னு தெரில. அந்த புகையில் ஐஸாக மாறிப்பான்னு நினைக்கிறேன். இதான் நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க பிரெயின் ட்ராகன். ஐயோ, கேரக்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இன்னும் இங்கேயும் குட்டி பசங்க தான் இருக்காங்க. இங்கேயும் குட்டி பசங்க தான் கைஸ்க்காங்க. ஸ்பீடு தான் போடணும். என்கிட்ட ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஏமா இருக்குங்க, 50 தான் இருக்குது. இந்த 50 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நானே ஓசியில் தான் வாங்கினேன். இது இவன் முடிச்சு விட்ருவான். நம்ம போனால் நம்ம இங்கேருந்து அவன் போனால் அப்புறம் போகலாம். ஓகே, போயிட்டா. ஓகே, போகலாம். ஓகே, போயிட்டாச்சு. இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் தெரியும், நான் சொல்லவே வேணாம். ஏன்னா இதான் இதான் கைஸ் நம்ம பாப்பி பிளே டைமில் ப்ளே பண்ணுவோம்ல. இதான் கைஸ் இந்த குட்டி
இது யாரு உங்களுக்கு தெரியும், இந்த குட்டியாகா. ஐயையோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், முடிச்சு விட்டாங்க. இங்கே தான் இருக்கும், எடுத்துட்டு. இது யாருன்னா, இது நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட பார்ட் 5ல் தான் இதை ஒரு அக்கா இருக்கும், பருப்பு கலரில் முடியெல்லாம் வச்சுக்கின்னு. அது இவங்களை 2 பேரை மூடி வச்சிடும். மூடினா ஒரு ஜெயிலில் போட்டு வச்சிடும். நம்ம அதை காப்பாற்றினா அப்படியே போக போக எண்டு வந்துடும். இங்கே தான் பேசினே இங்கே தான் விட்டேன். இருங்க. இதாக இருக்கு பாருங்க. 4 நிமிஷம் இருக்குமா, அதுக்கப்புறம் போயிடுமா. ஓகே போ 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 போ. ஓகே போயிட்டாச்சு. இவனும் குட்டி பையன் பாப்பி பாப்பி பிளேட் உங்களை 3ல் இருப்பான். 3ல் என்ன பண்ணுவான்னா, 3ல் தான் அவனெல்லாம் காட்ட மாட்டாங்க. சொன்னால் அவனை வேறே ஃபோட்டோ இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்குனா அவன் பேசுவான். என்ன பேசுவான்லாம் தெரியாது, அவன் ஏதோ பேசி விடுவான். அவன் ஸ்டிக்கரை போட்டு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்கும், அவன் பட்டனை தொட்டா அவன் பேசுவான். என்ன பேசுவான்லாம் தெரியாது, பேசுவான். ஓகே வச்சிடலாம் காய்ஸ். இதோட இது நான் ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்தேன். இது 7K, இது 9K இருக்குது. சரி 5 மில்லியனுக்குள்ளே நம்ம போய் ஸ்பீடை போடலாம். ஸ்பீடு இருந்தால் தான் பட்டுன்னு ஓட முடியுது. அங்கே போட்டுடலாம். ஓகே 3 மில்லியன், அத்த 30 மில்லியனா? 30 மில்லியன் கஷ்டப்பட்டு தான் இறங்கணும். சரி இது பேட்டு ஸ்டாக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1 மில்லியன். நம்ம இதை வாங்கிக்கலாம். நான் வாங்க முடியல, ஸ்டாக்கு தீர்ந்து போயிட்டா தெரியல. மொத்த ஸ்டாக்கும் தீர்ந்து போயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், எப்படி போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம திரும்பி பிரெயின் ராட் எடுக்க போகலாம். இப்போ நம்ம இல்லை பெட்டு இருந்தால் பெட்டு வாங்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவேன், காசும் அதிகமாக தரும். என்னன்னு தெரியல, இந்த கேமில் மட்டும் பெட்டு இல்லை. பெட்டுக்கு போல தான் பிரெயின் ராட் இருக்குது, அதே ஒரு பெட்டு தான். ஓகே இருங்க. இந்த டீச்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்குட் கேம் தெரியுமா, ஃபஸ்ட்டு எபிசோடில் ரெட் லைட் க்ரீன் லைட் இருக்குமே, அதே மாரி தான் இதுவும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம பார்த்தா நிற்கும், அதை பார்த்து ஓடுவோம்ல, அதை பார்க்காம ஓடுவோம்ல, அப்போ நம்மளை துரத்தும். நம்ம அதை பார்த்தா நின்றும், பார்க்கலன்னா துரத்தும். கடைசி ஒரு நம்மளை வத்தில் துரத்தினே இருக்கும். தொட்டினே பார்த்தா அங்கே ஒரு கேட்டு இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அது வெளில இருக்கும், அந்த கேட்டுக்கு வெளில நம்ம ஒரு பட்டன் அமுக்கும். அதை எப்படி சாப்பிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு பட்டன் அமுக்கும், அதோட ஒரு அது கேட்டு க்ளோஸ் ஆகும், அப்படியே தலை வெட்டிக்கும். அதுதான் அப்படிதான் சாமி. இதான் சாமானே தெரில அப்படிதான். ஐயோ கஷ்டப்பட்டு வந்து முடிச்சு விட்டாங்களே. நான் பேசுனேன் கைஸ், நான் பேசினனால தான் முடிச்சு விட்டுனே இருக்கிறாங்க. நம்ம கேமை பற்றி பேசலாம். ஓகே நம்ம போகலாம். கேமு கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் ஒழுங்காக பண்ண முடியுது. இல்லை பேசினே இருந்தால் அடி தான் வாங்க முடியுது. சுறாமியில் பறந்து போய் விழுந்துறேன். இப்பயாச்சும் நான் அந்த எண்டுக்கிட்ட போய் அந்த பிரெயின் ராட்டை எடுக்கணும். எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது கைஸ். இங்கே எண்டகத்தே 600 100லாம் இல்லை, 60 தான் இருக்குது லேட்டஸ்ட் ஸ்பீடு. எப்படி போகுதுன்னு சுத்தமே தெரில. ஓகே எல்லாம் சீக்கிரட்டு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த பிரெயின் ராட் இருக்குமா மறைஞ்சு போயிட்டு இருக்குமான்னு தெரில. ஐயோ படவே இல்லை கைஸ். ரீபத்து குத்தலாம்.
சரி பார்த்துக்கூடாச்சு. எங்க என் பேஸு? ஓ, நிறைய பேர் கேம் விட்டு வெளில போயிட்டாங்களா? ஆமாம் காய்ஸ், நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் என்னது? எனக்கு என்னதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். பெட்டா இது? என்னது என்னது காய்ஸ் இது? ஒன்று வாங்கி பார்ப்போம். ரோப்ளாக்ஸா? ரோப்ளாக்ஸில் விளையாடலாம். கே கே இங்கே கேரி தூக்குறது ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கேரி பண்ண முடியும். வாங்க தான் ரேரஸ்ட் பிரெயின் டாட்டா. இதுதான் கைஸ் பாப்பி பிளேட் 5ல வருவான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா பிங்க் கலரில் ஒரு அகி ஓகி இருக்கும், இன்னொரு அகி ஓகி இருக்கும் ப்ளூ கலரில். கையை அப்படி வைக்கும், தொட வரத்துக்குள்ள பின்னாடியோ சொருவான். இவன் பேர் என்ன? பாப்பி பேட்டுலாம். எங்க பேர் வேற மறந்துட்டு. நான் அப்புறமா சொல்கிறேன். பேர் சுத்தமாக மறந்துட்டு. பாப்பி பேட்டுலா. ஐயோ வாயே தெரியலையே. ஓகே 70. இப்பயும் 60 தான் இருக்கு. ரீபத்து பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. கொஞ்சமாக தெரியுது, அதுக்கு மேலே ஒன்று கூட தெரில. அதுக்கப்புறம் ரீபத்து பண்ணால் இன்னும் கொஞ்சமாக ஸ்பீடு கிடைக்குமா? ஓகே, இன்னும் கொஞ்சமாக ஸ்பீடு கிடைக்கும். இன்னும் ரீபத்து இப்போ பண்ண வேணாம், நம்ம வேணாம் அப்புறமாவும் பண்ண முடியாது. அப்புறமா நம்ம வீடியோவும் என் பண்ணியிருப்போம், அதனால் அப்புறமாவும் பண்ண முடியாது. என்ன பண்ண? ஆமாம், இது என்ன காய்ஸ்? இது என்ன சுறாமின்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. தெரியமாவே தெரியல. ஓகே, இதெல்லாம் மித்திக்கு வாழ. இதெல்லாம் நம்மலாம் மித்திக்கு. கேட்னப் இருக்காங்க, கேட்னப் வித்தலாம். அங்கே ஏதோ பறந்துது, என்னது அது? கீபோர்டு வண்டின்னு எடுத்துக்கலாம். ஓ இவனா? நம்ம அது கீபோர்டு வண்டியோட இவன் நல்லா இருப்பான். இவனை எடுத்துக்கலாம். இல்லை, காசு பார்த்து எடுத்துக்கலாம். இவன் எத்தனை? கீபோர்டு 1K, இவன் 1K19 கே 1K19. இவன் ஐயோ 30K. ஐயோ, நான் ரெண்டுத்தையும் எடுக்கலான்னா பார்த்துக்கோங்க, ரெண்டுத்தையும் எடுக்கவே இல்லை. கேருங்க, நம்ம போகலாம். பிரெயின் டாட்டை எடுக்கிறேன். இருங்க, போய் எடுத்துடலாம். அதான் நான் ரெண்டு பிரெயின் டாட்டை எடுக்க முடியும் என்னால். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். கைஸ், நாளைக்கு என்ன வீடியோ போடன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் போட்டுடுறேன். போய் அப்லோடு பண்ணிடலாம். அப்போ தான் நாளைக்கு காலையிலேயே ஒரு வீடியோ போட முடியும். ஓகே, சுஷ்டு முடிச்சு விட்ருவாங்க. இதை எங்க பட்டுன்னு அவசரம் கிட்ட வேற வந்து நம்ம இதே எடுத்து போயிடலாம் அவசரமாக. அதை தான் அதிகம், அதெல்லாம் எடுத்துருப்பேன். சுறாமி பட்டுன்னு வந்துட்டு, அதனால தான். இப்போ ஏன் திரும்பி பின்னாடி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அங்கே போகிறேன்னு பேரில் சுறாமி கிட்ட அடி வாங்கிட்டு திரும்பி பஸ்லேருந்து போகிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். 2 பிரெயின் டாட்டும் எடுக்காத மாரி போயிடும். எதுக்கு ரிஸ்க்கு? அதான் இங்கே பிரெயின் டாட் எடுத்துனே போயிடலாமே. நான் அப்புறமா இந்த பிரெயின் டாட் வச்சுட்டு அந்த பிரெயின் டாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை எடுக்கவும் போவோம். நான் வீடியோவே என் பண்ணி போகிறேன்லே, இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எடிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம அப்கிரேடு பண்ணலாம். அப்கிரேடு பண்ணால் தான் கொஞ்சம் காசு அதிகமாக தரும். இவன் அப்கிரேட் பண்ணி விட்டுடலாம். இதோ அப்கிரேடு. ஓகே, 8 மில்லியனுக்கு 8 மில்லியன் வருஷம் வாங்க முடியுமா? சரி இருங்க, நம்ம இதை வாங்கி விளையாடலாம். ஓகே, ரீபத்து பண்ணலாம் தான், நம்ம அப்புறமா பண்ணிடலாம். கேரி
25 வேணுமா? இவன் பேர் பாப்பி பெரேட்டோலா. இவன் பேர் மறந்துச்சு கைஸ். ஏன் இது சேலு. ஓ இதுலேயும் ஃப்ளூஸ் மிஷின் இருக்குது. நம்ம ஃப்ளூஸ் மிஷினில் போடலாமா? வேணாம். நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பிரெயின் தான். அதை வச்சு காசு எடுத்து போடலாம். பேருங்க நம்ம மாடி வீடு போட்டுடலாம். ஓ காசுலையா? காசு இல்லை காசு. ஆமாம், இன்னும் காசு வேணும். அது மறந்தேன். போதாச்சு. இந்த டிராகன் வாயை பாருங்களா. வாய் எப்படி இருக்கு? ஷார்க்கு பல் மாரி இருக்குது. டிராகன் சொல்றதா ஷார்க்கு என்ன பாட்ஸ் மாரி இருக்குது. என்ன காய்ச்சி இருக்கு? அந்த வேலை மேலேயே வைக்க முடியுது. எங்க அடுத்தது 100 மில்லியனா? என்னது 100ஆ? நூலெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். இருங்க, ஒன்று ஸ்லாட் எத்தனை பார்த்துக்கலாம். இருங்க. ஐயா மைக்கு தான் கிட்ட வர மாட்டேங்க. எங்கே போகிற நில்லு. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 20 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 இருக்குன்னா அங்கேயும் 10, இங்கே 10, அங்கே 10, மொத்தத்தையும் சேர்த்தா 20 இருக்கு காய்ஸ். இதோ 20 ஸ்லாட்டு இருக்கு பாருங்க. மொத்தத்தையும் 20 ஸ்லாட்டு. இவன் எப்படி செத்தான்னு சொல்லத. இவன் எப்படி செத்தான்னா, நம்ம ஒரு இடத்துல போயிடுப்போம், அப்போ தொத்துவான். அப்போ அப்படியே ஒரு நெருப்பு கீழே இருக்கும், நம்ம அப்படியே ஜம்ப் ஆயிடுவோம். ஆனால் ஜம்ப் பண்ண முடியாதுல்ல, அதனால் அதிலே மாட்டி ஆளுக்கு லோஸ் ஆயிடுவான். அப்படிதான் சாவான். ஓகே, இதுதான் என்னன்னு தெரியல காய்ஸ். என்னதான் இருக்கும்? இது என்னது? கமிங் சூவா? எதுவும் புரியல. ஓகே காய்ஸ், ஓகே எங்க நம்ம ஒரு டெஸ்டிங்காக இதை எடுத்துட்டு நம்ம ஒரு டெஸ்டிங்காக தான் பண்ணுறேன். இதை எடுத்து வேஸ்ட் பிரேக்லெட்டுக்கு மொத்த காசு கொடுத்து மாதம் லெவலில் 10,000 இருக்கும் தெரியலையா. 6 ஆகுதா? 6 7 1K வரையும் தான் இருக்கு. இதே 1K கே இது 1K தான் இருந்தது. இது 1K தான். எப்படா இதே 1Kல தான் இருந்தது. நான் அப்கிரேட் பண்ணி கம்மியாக தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காசு போட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே 170K போயிடுது. கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. நாளைக்கு வந்தால் ரீபத்து 2, அது ஒரு நாள் வந்தால் ஒரு பிரெயின் ரட்டில் கேரக்டரு அப்படியே வந்தால் தராங்க 18 அப்போ தான் இந்த பிரெயின் ராட் தராங்களாமா. ஐயோ, பிரெயின் ராட்னே வருது. பிரெயின் ராட் இல்லை, இது 20 தான் இந்த அக்கா தராங்களாமா. இந்த பர்பிள் கலரில் முடி வச்சுருப்பா, அதான் அக்கா. ஓகே, வீடியோ ஒன்று பண்ணிடலாம். இதுக்கேமா நான் ஆயிடுத்து எங்கே பார்க்குறேன். ஐயோயோ 24 மினிட்ஸ் ஆயிடுத்து வீடியோ ஒன் பண்ணி. ஓகே காய்ஸ், வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயோ, இதான் வர மாட்டேங்குது. ஓகே.